வணக்கம். சலாம் சத்து மலேசியா. சாலை விபத்துகளினால் ஆண்டொன்றுக்கு 900 கோடி இழப்பை நாடு எதிர்நோக்குவதாக போக்குவரத்து அமைச்சர் டாத்தோஸ்ரீ கோங்சோஹா வருத்தம் தெரிவித்தார். 16 வயதில் இருந்து 25 வயது வரையிலானவர்களே சாலை விபத்துகளில் அதிகம் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சாலை விபத்துகளை குறைப்பதற்காக அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இயக்கங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதன் மூலம் சாலை விபத்துகளை குறைக்க முடிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் சாலை விபத்துகளின் வாயிலாக ஏற்படும் இழப்பை கட்டுப்படுத்துவதன் வழி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு 2 விழுக்காடு பங்களிக்க முடியும் என்றார். முன்னதாக டாத்தோஸ்ரீ கோங்சோஹா பேரா லுமுட்டில் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்ற ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்தார். மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றம் சாலை பாதுகாப்பு மீதான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக போக்குவரத்து அமைச்சு 1,40,000 ரிங்கிட்டை வழங்கியது. நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட 1,25,000 உணவுப் பொருட்கள் மலேசிய உணவு பாதுகாப்பு பிரிவின் கீழ் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாத்தோஸ்ரீ லியாத்தோங்லாய் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட 90 விழுக்காட்டு உணவுப் பொருட்களின் மாதிரியை பரிசோதனை செய்ததில் 1.1 விழுக்காட்டு உணவுப் பொருட்களே 1985ஆம் ஆண்டு உணவு சட்டத்தின் விதிமுறையை மீறி இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 41,518 உணவுப் பொருட்களின் மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் 4.9 விழுக்காட்டு உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றாதது கண்டறியப்பட்டது. இதனிடையே ஒரே மலேசியா கடைகளில் உணவுப் பொருட்களை தருவிக்கும் 30 நிறுவனங்களின் 93 உணவுப் பொருட்களின் மீது மேற்கொண்ட சோதனையில் 13 உணவுப் பொருட்கள் உணவு சட்டத்தை மீறியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அப்பிரச்சனை களைய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார். புகிஜாலில் அனைத்துலக மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய மருத்துவ முறையின் பட்டறையை தொடக்கி வைத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசாங்கம் உள்நாடு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை தொடர்ந்து பரிசோதித்து வரும் என்றார் அவர். உணவு சட்டத்தின் விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதில் சுகாதார அமைச்சு தயக்கம் காட்டாது என டாத்தோஸ்ரீ லியாத்தோங்லாய் எச்சரித்தார். தலைநகர் மர்டேகா சதுக்கத்தில் நடைபெற்ற சுத்தி சுத்தி சத்து மலேசியா நடன விழா 16,000 பேரை ஒன்றிணைத்து மலேசியாவின் பாரம்பரிய கலை அழகை எடுத்துரைத்தது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல நிலையைச் சேர்ந்த மலேசியர்கள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய கலைகளை படைத்து சுற்றுப்பயணிகளை ஈர்த்தனர். ஈராயிரத்து ஆண்டிலிருந்து நடத்தப்பட்டு வரும் இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பிரதமரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மஹ் மன்சூர் பெருமிதத்தை வெளிப்படுத்தினார். கடந்த ஆண்டு இந்நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 15,000 பேர் கலந்து கொண்ட வேளை அதிகமானோர் பங்கேற்ற நிகழ்ச்சியாக அது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1ஆம் வாரத்தில் நடத்தப்படும் சுத்தி சுத்தி சத்து மலேசியா நடன விழாவில் நாட்டின் 9 பாரம்பரிய நடனங்களை பங்கேற்பாளர்கள் அபிநயம் பிடித்து காட்டுவார்கள். இன்று காலை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களோடு இணைந்து டத்தின் ஸ்ரீ ரோஸ்மஹ் மன்சூர் நடனமாடினார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அங் என் எனும் கலந்து கொண்டார். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பர். தேனின் ஒரு துளியான திருவெம்பாவை இசை குறுந்தட்டு வடிவில் விளக்க உரையுடன் தலைநகரில் கோலாகல வெளியீடு கண்டது. தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாயிகா துணைத் தலைவர் டாக்டர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் திருவெம்பாவை குறுந்தட்டை வெளியீடு செய்தார். மாணிக்க வாசக பெருமான் அருளிய 20 திருவெம்பாவை பாடல்களை இந்தியாவைச் சேர்ந்த திருத்தணி சுவாமிநாதன் இசையமைத்து பாட வழக்கறிஞர் சி பாண்டித்துரை அப்பாடல்களின் வரிகளுக்கு விளக்கமளித்துள்ளார். ஒரு பெரிய கும்பல் வருது. யார் இந்த கும்பல்னு கேட்டீங்கன்னா பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடையாம தூங்குற ஒரு ஆத்மாவை எழுப்ப வருது.
செவிவழி கேட்டு இப்பாடல்களை மனத்திலும் எண்ணத்திலும் எளிதாக பதியும் வண்ணம் QB பதிப்பக நிறுவனம் இக்குறுந்தட்டை வெளியீடு செய்துள்ளது. இதுபோன்ற சமய பணிகளை இதர தரப்பினர், குறிப்பாக ஆலய நிர்வாகத்தினர் மேற்கொள்ள வேண்டுமென மனிதவள அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பக்தர்களின் சிந்தனையில் வளர்ச்சி, பக்தர்களுடைய சமய அறிவின் வளர்ச்சி, நமது திருமுறைகளை போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்து எல்லோரிடம் போய் அது சென்று அடையக்கூடிய நிலையை எல்லா ஆலயங்களும் செய்தால் நம் நாட்டில் இக்காலம் மட்டுமின்றி எக்காலமும் நமது சபை தொடர்ந்து வேறொரு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம் நிச்சயம் ஏற்படுத்தலாம். இந்து சமய கூறுகளை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து அதன் வழி பயன்பெற வேண்டும் எனும் நோக்கத்துக்காக திருவெம்பாவை குறுந்தட்டை வெளியீடு செய்ததாக கூறுகிறார் QB பதிப்பக நிறுவன நிர்வாக இயக்குனர் டாக்டர் LS கலைச்செல்வம். இது எப்படியாவது மலேசியா மக்களுக்கு போய் சேரணும், ஓதுவர்களுக்கு போய் சேரணும், கோயிலுக்கு போய் சேரணும், தேவார பாடல்களுக்கு போய் சேரணும் என்ற நோக்கத்தில் இந்த குறுந்தட்டு விழாவை பெருமையோடு இசை நிகழ்ச்சியோடு இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. என் வாழ்க்கையில் இந்த போல ஒரு தெய்வீக காரியம் சமயத்துக்காக செய்யறதுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சமய சமூக ஆர்வலர்கள் அமைச்சரிடமிருந்து குறுந்தட்டுகளை பெற்றுக் கொண்டனர். மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல்களும் விளக்கமும் அடங்கிய குறுந்தட்டு 20 ரிங்கிட் விலையில் விற்கப்படுகிறது. ஜப்பானின் பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான ஹோண்டா தமது நிறுவனத்தின் தயாரிப்பிலான 3,04,000 கார்களை உலக சந்தையிலிருந்து மீட்டுக் கொள்வதாக அறிவித்துள்ளது. ஹோண்டா ரக கார்களில் பொருத்தப்பட்டுள்ள காற்றழுத்த பைகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. காற்றழுத்த பையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இதுவரை 20 விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. 2009ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் 2 உயிரிழந்ததும் அதில் அடங்கும். எனவே 2001 மற்றும் 2002ஆம் ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட எக்கார்ட், சிவிக், ஒடிசி, பைலட், CRV உட்பட தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு உள்ளாகியிருக்கும் இதர ரக கார்களும் விரைவில் சந்தையில் இருந்து மீட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. அமெரிக்காவில் 2,73,000 கார்களும், கனடாவில் 27,000 கார்களும், ஜப்பானில் 5,000 கார்களும், ஐரோப்பிய நாடுகளில் 359 கார்களும், ஜெர்மனியில் 200 கார்களும், இஸ்ரேலில் 158 கார்களும், இங்கிலாந்தில் 1 காரும் மீட்டுக் கொள்ளப்பட உள்ளன. 2008ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை ஹோண்டா நிறுவனம் உலகளாய நிலையில் பல முறை தமது கார்களை மீட்டுக் கொண்டுள்ளது. எனினும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஹோண்டா நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். கோலாலம்பூர் புத்ரா உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற 62வது அம்னோ பேரவை அதன் இலக்கை எட்டியுள்ளதாக பிரதமரும் அக்கட்சியின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் புகழாரம் சூட்டியுள்ளார். கட்சி உறுப்பினர்களை அம்னோ ஒன்றுபடுத்தியுள்ளது. 13வது பொது தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது. அரசாங்க மறுசீரமைப்பு திட்டங்கள் மீதான மக்களின் முழு ஆதரவு, சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஆகியவை நிறைவேற்றப்பட்ட அந்த 4 இலக்குகள் ஆகும். அம்னோ பேராளர் விவாதத்தை தொகுத்து பேசிய டாக்டர் ஸ்ரீ நஜீப் அதனை குறிப்பிட்டதால் அம்னோ பொது பேரவையின் இறுதி நாள் விவரங்களுடன் நமது நிருபர் லட்சுமி ராமமூர்த்தி. 2012ஆம் ஆண்டுக்கான லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்புக்கான உரிமை மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான RTM-ற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்நிலையத்தின் அலைவரிசைகளில் மலேசியர்கள் இலவசமாக ஒலிம்பிக் போட்டியை கண்டுகளிக்கலாம் என ஒளிபரப்பு தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹயாத்தி இஸ்மாயில் தெரிவித்தார். RTM தொலைக்காட்சி அலைவரிசைகளின் மறுதோற்றத்தை விளம்பரப்படுத்துவதற்கு லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் நேரலை உறுதுணையாக இருக்கும் என டாக்டர் நூர் ஹயாத்தி இஸ்மாயில் நம்பிக்கை தெரிவித்தார். Ini sokongan kerajaan untuk kita mendapatkan Olimpik ini kerana kita merasakan inilah kita memberi peluang kepada rakyat untuk menyaksikan rancangan ini. Apatah lagi rancangan ini akan disiar free to air ya, dan seluruh rakyat Malaysia tidak kira latar belakangnya akan dapat menyaksikan rancangan ini melalui TV1 dan TV2. RTM தொலைக்காட்சி 1லும் 2லும் ஒளியேறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியின் வழி மக்களிடையே விளையாட்டு மீதான ஆர்வத்தை அதிகரிக்க முடியும். அதோடு RTM ஒலிம்பிக் போட்டி விளையாட்டுக்கான முதன்மை தகவல் ஒளிபரப்பு நிலையமாக விளங்குவதால் அதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக
டத்தோ நூர் ஹயாத்தி நம்பிக்கை தெரிவித்தார். லண்டனில் அடுத்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளது. தொலைக்காட்சி ஒன்றில் ஒளியேறிய ஸ்லாமட் பாகி மலேசியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு டத்தோ நூர் ஹயாத்தி இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். போலந்தும் உக்ரைனும் கூட்டாக இணைந்து நடத்தும் ஈரோ 2012 கால்பந்து போட்டிக்கான குழுக்கள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்பிரிவின் உபசரணை நாடான போலந்து, கிரீஸ், ரஷ்யா, செக் குடியரசு போன்ற பலம் வாய்ந்த அணிகளுடன் இடம்பெற்றுள்ளது. ஜெர்மனி, நெதர்லாந்து, போர்த்துகல், டென்மார்க் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ள பி பிரிவே மரணப் பிரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. நடப்பு வெற்றியாளரான ஸ்பெயினுக்கும் சி பிரிவில் அதிர்ச்சி காத்திருப்பதாகவே நம்பப்படுகிறது. இந்த பிரிவுகளுடன் சி, டி பிரிவுகளில் இடம்பெற்றுள்ள அணிகள் யாவை என்பதை அடுத்து காண்போம். குறளும் அதன் விளக்கமும். குறள் 329. கொலைவினையராகிய மாக்கள் புனைவினையர் புன்மை தெரிவாரகத்து. கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் பெரியோர் மனத்துள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார்கள் என்கிறார் திருவள்ளுவர். விடைபெறுகிறோம். வணக்கம். நான் ஜெயமுருகன் சந்திரன். நான் சந்திரகலா ஐயப்பன். சலாம் சத்து மலேசியா.